தினமும் நாம் பல் துலக்குகிறோம். பல் துலக்கி முடித்தவுடன் நமது பற்களின் மென்மையை பார்த்து ஆனந்தப்படுகிறோம். ஆனா என்றைக்காவது இந்த பற்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்த வாயின் அங்கங்களாக இருக்கக்கூடிய இந்த உதடுகளையோ, உள்ளே இருக்கக்கூடிய நாக்கையோ, பற்களை தாங்கி இருக்கக்கூடிய எளிர்களையோ, நமது கன்னத்தின் உற்சவர்களையோ ஆய்வு செய்து பார்த்திருப்போமா? அப்படின்னா கிடையாது. இதை ஏன் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஏற்படக்கூடிய வலி, இதில் ஏற்படக்கூடிய ஒரு இரத்த கசிவு, இதில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு புண்கள் ஆறாத நிலையில் வெகு நாளாக இருப்பின் இது நாளடைவில் புற்றுநோயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சமீபத்தில் ஒருவர் சிகிச்சைக்காக என்னிடம் வந்திருந்தாரு. அவருடைய நாக்கில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புண்ணு இருந்துச்சு. அந்த புண்ணு நல்ல வீக்கமடைந்து நிறமாற்றமாகி வெள்ளை நிறத்திலையும் சிகப்பு நிறத்திலையும் கலந்த மாதிரி இருந்தது. அதை பார்த்தவுடன் நான் சொன்னேன், ஐயா உங்களுடைய பல் மருத்துவரை உடனடியாக போய் பார்த்து அந்த பல்லு ஒரு பல்லு மிகவும் கூர்மையாக இருக்குது, அது உராய்ந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய நாக்கில். அதனால முழுமையாக அந்த பல்லை நீக்கம் செய்வதற்கு பல் மருத்துவனுடைய ஆலோசனை நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருந்தேன். 3 மாத காலம் கழித்து திருப்பி என்னிடம் வந்திருந்தாரு. திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப அந்த நாக்கில் இருந்த அந்த புண்ணுடைய அளவு மிகவும் அதிகமாக இருந்தது. நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னங்க போய் சிகிச்சை எடுக்கலாம்? அதுக்கு அவர் சொன்னாரு, எங்க ஊர் பக்கத்துல இதுக்கு மருந்து கட்டுறாங்க, அதனால அந்த மருந்து கட்டிக்கிட்டேன், அப்புறம் நாட்டு மருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், வாழ்வியல் மாற்று சிகிச்சையாளரிடம் சென்றிருந்தேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா நீங்க எடுத்துக்கொண்ட எந்த சிகிச்சையுமே முறையான சிகிச்சை இல்லை. 2வது இடை இழப்பு உங்கள்கிட்ட இப்ப அதிகமாக இருக்கிறது. இப்ப உங்களுடைய பேச்சாற்றலும் கம்மியாயிருச்சு, இதனுடைய பரவுதல் ஜாஸ்தியாக இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன். நிச்சயமாக நீங்க இதுக்கு ஒரு பரிசோதனை எடுத்துக்கொள்வதற்கு அடையார் இன்ஸ்டியூட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அடையார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே செக் பண்ணதுல அது கேன்சர் தான் அப்படின்றத கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ஸோ உடனடியாக அதுக்கு ரேடியேஷன் தெராப்பி பண்ணி முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு. ஸோ பல்லினுடைய அழகையும் அதனுடைய வெண்மையும் பார்த்து நீங்க மயங்கி இருக்காம இந்த பல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அபாயத்தையும் நீங்கள் உணர்ந்து அன்றாடம் நீங்கள் அதை பல் துலக்கையில அதாவது வலி எங்கேயும் இருக்குதா என்ன ஏதுன்றதை முழுமையாக பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை இந்த பரிசோதனை சுயமாக நீங்கள் செய்து கொண்டு பல் மருத்துவரை வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக சென்று உங்களுடைய ஓரல் ஹைஜீன், டென்டல் ஹைஜீன் எப்படி இருக்கு அப்படின்றத உறுதி செய்து கொள்ள வேண்டும். மிகவும் முக்கியமாக நீங்க புகைப்பழக்கம் இருக்கக்கூடியவராக இருக்கிறீங்க, அடுத்து நீங்க அதிகமாக இந்த பான் பராக் போடுறீங்க, இந்த பான், வெத்தலை, புகையில, பீடி, சிகரெட்டு, குடி இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா இது மிகவும் வேகமாக இந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு மிக முக்கிய காரணம். ஆகவே சுகாதாரமான ஆரோக்கிய வாழ்வினை வாழ்ந்து முறையான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு நீண்ட ஆயுளுடன் நீங்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி.